நாம் தமிழருக்கு திராவிடத்தை ஒழிக்கணும்னா அதான் நான் முதல்லயே கேட்டேன். முதல் எதிரி யாரு? நீங்க மானுட குலத்துக்கு எதிரின்னு சொன்ன பாஜகவா, தமிழ் தேசியத்துக்கும் தமிழ் எழுத்துக்கு எதிரின்னு சொன்ன காங்கிரஸா, தமிழ் இனத்துக்கு எதிரின்னு சொன்ன திராவிட கட்சிகள் 5 கட்சி பேர் சொல்லிட்டேன். இந்த எல்லாரையும் விட்டுட்டு கடைசியில் புதுசாக வந்து 1.5 வயசு குழந்தைய போட்டு அடிக்கணும்னா ஏன்? பாயிண்ட் 1 ஒய், பாயிண்ட் 2 ஒய் நவ். 2 கேள்விக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. நானும் எவ்வளோ யோசிச்சு பார்த்துட்டேன், ஏன் இந்த கேள்விக்கு பதிலே கிடைக்க மாட்டேங்குது? நான் யோசிக்கிறது தான் பதிலாக இருக்குமோ? 2வது பாயிண்ட், இன்னைக்கு உங்களோட ஓட்டை சுத்தமாக விஜய் எடுக்கிறாருங்க. இளைஞர்கள் ஓட்டை மொத்தமாக அவர் எடுக்கிறாரு. ஓட்டை மட்டும் இல்லை, கட்சியே கழட்டி தாவேக்கா எடுத்துகிட்டு போய் சேர்க்குது அப்படின்னா நீங்கள் அடித்து தாவேக்காவை எதிரியாக பார்த்துக்கங்க. தாவேக்காவும் உங்களுக்கும் நரேஷன் செட் பண்ணால் திமுக அந்த அப்போசிஷன் இல்லை. நாளைக்கு எலெக்ஷனுக்கு அப்புறமா தாவேக்காவோட நாம் தமிழோட வாக்கு 8லேருந்து 4 3 வந்தால் நாங்கள் அதனால தான் அன்றைக்கி அவங்க எதிரின்னு டிக்ளேர் பண்ணோம், பாருங்கள் எங்கள் ஓட்டு 5% பிரிச்சுட்டாங்கன்னு ஒரு பூசி முழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா? இது எல்லாமே கூட ஓகேங்க, அரசியல்னு பார்க்கப்படுது. ஏன் முதல்வர் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறீங்க? ஒரு மேடையில் நான் இப்படி சொல்கிறீங்க, இன்னொரு வீடியோவில் அப்படி சொல்கிறீங்க. பல பேருக்கு பல பெரிய கட்சிகள்லேருந்து வாரம் ஒரு வீடியோக்கும் காசு கொடுக்கப்பட்டு தாவேக்காவை அட்டாக் பண்ண சொல்லி நரேஷன் செட் பண்ணுறாங்களாம், ஆடுக்கு காசு கொடுக்குறாங்களாம். இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லாரும் சேர்ந்து ஒரு தமிழன் அட்டாக் பண்ணுறது தான் அரசியல் யுக்தியா?